இன்னைக்கு சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிக்கணும். பிராவோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிராவோ வந்து டெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். அவன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். ஆனால் டாக்கூருக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஹார் வேணால் போட சான்ஸ் இருக்குது. யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்து தான். ஆனால் கிறிஸ் கெயில் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா அவ்வளோ கஷ்டம் அடிக்கிறேன். I feel I want Bravo because for his dance. ஆனால் அவன் டெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். பிராவோ முன்னாடினா வேறு மாதிரி. இப்போ கொஞ்சம் ஸ்லைட் பேஸ் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ஸ்லோ பால்னா இல்லை அடிப்பான். டோனி கடைசி வரைக்கும் அடிப்பான். டோனி ரைனா. Hello, I love Dhoni. ஒரு விசில் போடுங்கப்பா எல்லாரும். விசில் போடுங்க. விசில் இருக்கான். ராய்டுவும் ஒன்றும் ஃபார்மில் இல்லை. ரைனா ஆமாங்க. இன்றைக்கி மேட்ச் வந்து போன தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றுருக்கிறதுனால கொஞ்சம் சிறப்பாக விளையாடுவாங்க, ஒரு பரபரப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பிரேவோ இல்லாதது ஒரு குறை தாங்க. ஐஎஸ்எஸ் அதாவது வந்து அது சிஎஸ்கேக்கு ஒரு குறையாக தான் இருக்கும். பிரேவோ டான்ஸ் பெரிய அளவில் மிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவருடைய டான்ஸ் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். மெயினாக வந்து நாங்கள் வந்தது வந்து தலைக்காக தான். எங்கே சூப்பர். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். டெஃபினட்டாக கண்டிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கோம். நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலி அவரை 5 ஓவர்ஸ் நிற்க விட்டாதானே. அவரை 5 ஓவர்ஸ்லாம் நிற்க விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவர் தூக்கிடுவாங்க. கண்டிப்பாக வந்து கிறிஸ் கெயில் இந்த இதில் வந்து ஒரு 2 ஓவர்ஸ்க்குள்ளே எடுத்துட்டோம்னா தான் கேம் நம்ம சைடு இருக்கும். கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ இல்லை ஆக்சுவலி வந்து போன தடவை செகண்ட் பேட்டிங் எடுத்ததுனால என்ன ஒரு பாதிப்பு நமக்குங்கிறது தலைக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து டாஸ் வின் பண்ணால் என்னுடைய அனுமானம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் எடுப்பார். இந்த சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நல்ல ஒரு ஸ்கோர், ஒரு அபவுட் 200 அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்கள வந்து சேசிங் பண்ண விடுவாருன்னு நினைக்கிறேன் நான். இது என்னுடைய அனுமானம். சிஎஸ்கே அவ்வளோதான், வேறு யாருக்கா வரும்? ரைனா இருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அவருடைய என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகும். கண்டிப்பாக அவர் டெப்த்து போலருங்கண்ணா, அதுவும் மிஸ் ஆகும். பார்ப்போம், சேஞ்ச் இருக்குன்னு நாங்கள் ஸ்கோரில் கண்டிப்பாக அடிச்சு ஆகணும். கண்டிப்பாக அவன் சின்ன பையன் தலை விடுங்க. கிறிஸ்கே எல்லாம் பால் தாயிர் இருக்கா போல தட்டி தூக்க வாங்க. நிற்க வச்சா தானே பார்த்துக்கலாம். మాట్లాడా ఏం మాట్లాడాలి చెప్తే நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஆமாம் ஆமாம். எம்எஸ் தோனி, விராட் கோலி கிடையாது. பிராவோ நல்ல போலர், பட் ஸ்லாகில் வந்து 2-3 மேட்சாக இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். ஸோ வந்து அவருக்கு ஸ்லாக் ஓவர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு 17-18 முடிச்சுன்னு அவரை அவரோட நானே நல்லா ஆடுவோம். இப்போ ஆடுறோம் இன்னைக்கு. அவரோட டான்ஸ் 100% மிஸ் பண்றோம். கண்டிப்பா பிராவோ இல்லாத சென்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் லெவல்ல மிஸ். ஓ, இன்னைக்கு பிராவோ இல்லையா மேட்ச்ல? அதே தெரியல உனக்கு, நானே பேசுறேன். சொல்லுங்க, பிராவோ இன்னைக்கு மேட்ச்ல இல்லாத ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா என்டர்டெயின்மெண்ட் லெவல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் மேட்ச் லெவலில் வேறு லெவலில் இருக்கும். ஒரு வாட்டி பஞ்சாப் இங்கே ஜெயிச்சிருக்கு நம்ம கூட. இந்த வாட்டி டெஃபினெட்லி we are expecting. பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் அவர் எப்படி நம்ம சமாளிக்கிறோம்? கிறிஸ் கெயில் ஈஸியாக அவுட் பண்ணிடுவோம். கிறிஸ் கெயில் யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கு 2 ஹவர்ஸ்லேயே ஏற்றணும். அவர் கொஞ்ச நேரம் நிற்க யார் வேணாலும் என்டர்டெயின்மெண்ட் மேட்சுங்க இது. யாருன்னா வின் ஆகலாம். ஐபிஎல்னாலே யாருன்னா வின் ஆகலாம். சென்னை வில் பர்ஃபார்ம் வெல் அண்ட் டெஃபினெட்லி we are going to win. இனி வின்னிங் ஷாட் இருக்கும்ன்றீங்க? ஷூர்லி வின்னிங் ஷாட் எல்லாம் இருக்காது. அல்ல வின்னிங் ஷாட் இல்லை, எல்லா விக்கெட்டும் நம்ம எடுக்க போகிறோம், வின் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க போகிறோம். ஓகேவா?